துவக்கத்திலிருந்தே விஜய் ஒரு ஃபேக்டர் இல்ல சார் தேர்தல் களத்துல. எனக்கு போட்டி யாரு தெரியுமா அப்படின்னு பதக்கம் வாங்கியவர்கள் கேட்கலாம். ஆனா பதக்கத்தை பார்த்து ஆசைப்படுகிறவர்கள் கேட்கலாமா? அதுக்கு முதல்ல நீங்க தகுதியுடையவரா இருக்கீங்களான்னு பார்க்கணும். 44% வச்சிருக்கிற கட்சிக்கு எதிரி 8% வச்சிருக்கிற கட்சியா? ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார் விஜய். அந்த மாய உலகம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம்னு அவர் நினைச்சதுதான் அவர்கிட்ட இருந்த பிரச்சனையே. இப்ப அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த $1 மில்லியன் கொஸ்டின் என்னன்னா, உண்மையிலேயே நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுமா, இல்ல வெற்றி பெறாம பாஜக வெற்றி பெறுவதை நாம வேடிக்கை பார்க்கணுமா? இப்ப அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை கைப்பற்ற வேண்டும் என்கிற கவலைப்பாடும் அதற்குண்டான வியூகமும் இருக்கு அவருக்கு. ஒவ்வொரு தேர்தலிலும் அந்தந்த தேர்தல் கால வியூகத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட வேண்டுமே தவிர, கடந்த தேர்தலோடு இந்த தேர்தல் இப்படி இருந்துச்சு, ஏன் இந்த தேர்தல் இப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற முடிவுகளை தான் மக்கள் எடுப்பார். அதிமுக வீக் ஆயிடுச்சு, அது தன்னுடைய ஸ்பேஸை இழந்துருச்சு. அப்ப நம்பர் 2க்கு யார் வர்றா? இப்ப விஜய்க்கு யாரோ தவறா சொல்லியிருக்காங்க, நீங்க சென்னைக்குள்ள போட்டிட்டு அப்படி நடக்கும், இப்படி எல்லாம் வெற்றி பெற்றலாம். திமுக ஏற்கனவே 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு இடத்துல போய் நீங்க போட்டிடுறீங்கன்னா அவ்வளவு எளிதா நீங்க களத்தை வென்றெடுத்துட முடியுமா? தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். வணக்கம். கருத்து கணிப்புகள்லாம் பிரபல நாளிதழ்களும் சில செய்தி ஊடகங்களும் வெளியிட்டன. அதில் அதிமுக திமுக இரண்டுக்கும் போட்டி. ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஏறத்தாழ 6.5% வித்தியாசம் வரும். 38.5 என்டிஏவுக்கும் 44.9 கிட்டத்தட்ட 45 கடந்த முறை வாங்கியதை போலவே இந்த சட்டமன்ற தேர்தலும் திமுக பெற்றுவிடும் என்ற ஒரு கருத்துப்பட கூறுகிறார்கள். விஜய் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு வந்த கருத்து கணிப்பு எல்லாம் 20%, 15%, 25% இப்படிலாம் சொன்னாங்க. இந்த வரக்கூடிய அண்மை கருத்து கணிப்புகளில் 10க்கும் கீழ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது என்ன காரணம்? உண்மையிலே களம் எப்படி இருக்கிறது? விஜய் ஒரு கிரவுட் பில்டிங் கெப்பாசிட்டி கொண்ட லீடர், ஒரு பெரிய ஒரு பிரபலம். அவர் சென்னையிலும் போட்டியிட போறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அவர் ஒரு ஃபேக்டர் கிடையாது அந்த தேர்தலில், இல்லை எப்படி இருக்க போகுது, நீங்க எப்படி பாக்குறீங்க? துவக்கத்திலிருந்தே விஜய் ஒரு ஃபேக்டர் இல்ல சார் தேர்தல் களத்துல. விஜய் தான் சொன்னாரு, டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணாரு. நீங்க நான் 1000 மீட்டர் ரேஸ்ல பதக்கம் வாங்கினவன், எனக்கு போட்டி யாரு தெரியுமா அப்படின்னு பதக்கம் வாங்கியவர்கள் கேட்கலாம். ஆனா பதக்கத்தை பார்த்து ஆசைப்படுகிறவர்கள் கேட்கலாமா? அதுக்கு முதல்ல நீங்க தகுதியுடையவரா இருக்கீங்களான்னு பார்க்கணும். நீங்க இன்றைய அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவின்படியே நான் வச்சுக்கிறேன். நான் கருத்து கணிப்புகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளல. இருந்தாலுமே கருத்து கணிப்பின் அடிப்படையில் கேள்வி இருக்கிறதுனால நான் அந்த அடிப்படையிலேயே போறேன். 44% வச்சிருக்கிற கட்சிக்கு எதிரி 8% வச்சிருக்கிற கட்சியா? 8% வாக்கு வச்சிருக்கிற கட்சிக்கு எதிரி 44% வச்சிருக்கிற கட்சியா? இது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா? இந்த வித்தியாசம் இருக்குங்கிறதான் தொடக்கத்துல இருந்து என்னை போன்றவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா விஜய் அது புரியாம தான் எனக்கு யார் எதிரினா திமுக தான் எதிரின்னு அவருடைய ஹைட்டை தூக்கி செட் பண்ணாரே தவிர, அந்த ஹைட்டுக்கு நம்ம தகுதியுடையவரான அவர் பார்க்கவே இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தி அந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க, கிராமப்புறங்களில் விஜய் போய் சேரலன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க அவ்வளவு எளிதாக கடந்துடக்கூடாது. நகர்ப்புறத்துல இருக்கிற வாக்காளர்களை கவர்ந்த அளவுக்கு கிராமப்புறத்துல இருக்கிற வாக்காளர்களை கவரல. நீங்க கிராமப்புறத்துல இருக்கிற வாக்காளர்கள் மெஜாரிட்டியா, நகர்ப்புறத்துல இருக்கிற வாக்காளர்கள் மெஜாரிட்டியா? கிராமப்புறங்களுக்கு இருக்கிற வாக்காளர்களிடம் போய் விஜய் சேரலன்னா யாருடைய பிரச்சனை இது? ஏன் நீங்க கிராமப்புறங்களுக்குள்ள போய் சேரலன்னா, விஜய் கட்சி தொடங்கின செய்தியே கிராமப்புறத்துக்கு போகல. விஜய் ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தல கிராமப்புறங்கள்ல. ஆமா சார், நீங்க நகர்ப்புறங்கள்ல போய் பார்க்க முடியலையே. இல்ல சார், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டாருன்னு ஒரு மேப் இருக்குல்ல, அந்த மேப்பை எடுத்து நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா அது எல்லாமே சிட்டி பேஸ்டாவே இருக்கும். எதுவுமே ரூரல்ல இருக்கவே இருக்காது. அப்போ ரூரல்ல இருக்கிற அந்த எலெக்ஷன் மெத்தட் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது என்னவாக இருக்கு? நீங்க டே டு டே ரொட்டீனா அங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கு போகணும், அங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போகணும். அது ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ். இதுதான் கிராம சபை கூட்டங்கள்னு நடந்திருக்கும். இதுதான் கிராமப்புறங்கள்ல இருக்கிற அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற பெண்களை சந்திச்சு பேசுறதுன்னு இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் பெரிய கட்சிகள் செய்வாங்க. திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள் செய்வாங்க. சின்ன கட்சிகளும் செய்ய முடியும். ஆனா விஜய் அதை செய்ய தவறினார்.
அப்போ விஜய் அதெல்லாம் செய்ய தவறிட்டு வெறும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தன்னை ஒரு உச்ச நட்சத்திரம் உச்சகட்ட தலைவர்னு நினைச்சுக்கிட்டு அவர் உலக தலைவர்களோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனையே. ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார் விஜய். அந்த மாய உலகம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம்னு அவர் நினைச்சதுதான் அவர்கிட்ட இருந்த பிரச்சனையே. இப்ப அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. 8% 10% மாறும். நான் குறைச்சு மதிப்பிட விரும்பல. ஆனா அதை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை தாண்டி அவர் பெறவே முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுல என்ன உண்மைன்னா, நீங்க 44% இருக்கிற கட்சிக்கு யார் போட்டியாக இருக்க முடியும்ன்றதை இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. அடுத்த கட்டமாக 38.7% வைத்திருக்கக்கூடிய அதிமுக தான் போட்டியாக இருக்க முடியும். அந்த 2 கட்சிக்கு தான் சார் போட்டி. இதற்கு தவிர வேறு எந்த கட்சியாவது இந்த இடத்துக்கு வர முடியுமானா அந்த கட்சிகள் தகுதி படைத்த கட்சிகளாக இல்லைன்றதை இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கு. இது மக்கள் மனநிலையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிற கருத்து கணிப்புன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இல்லை என்று சொன்னாலுமே கூட இந்த கணக்கு தான் தேர்தலில் எதிரொலிக்க போகும் என்பதை தேர்தலுடைய முடிவுகள் சொல்லும். ஆனால் இப்போ நீங்க உங்களை போன்ற திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இந்த கருத்தை சொல்றீங்க. அதிமுக, திமுகவுக்கு தான் போட்டி, இருமுனை போட்டி தான் இந்த தேர்தலிலும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த களம் மாறிவிட்டது. கடந்த நாடாளுமன்ற, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுலேருந்து இந்த களம் மாறிவிட்டது. என்னைக்கு இந்த இரட்டை இலை நாம் தமிழருக்கும் கீழ போச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இப்போ புதுச்சேரியிலும், கன்னியாகுமரியிலும் டெபாசிட் இழந்தத பார்க்கிறோம். 7 இடங்கள்ல டெபாசிட் இழந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் தமிழருக்கும் கீழ போன இரட்டை இலை தன்னுடைய தன்மையை மாற்றிவிட்டது. அந்த இரட்டை இலையினோட தன்மை. குறிப்பாக அந்த 10.5% இடஒதுக்கீடு இவைகள் எல்லாம் அதனுடைய தன்மைகளை மாற்றிவிட்டதுங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நம்ம இன்னும் அந்த அதிமுக, திமுக தான் களம் அப்படின்ற ஒரு இதை சொல்றோமா? திமுக கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்கு. அதுக்கு நிகரான ஒரு பொசிஷன்ல அதிமுக இருக்காங்கிற ஒரு கேள்விக்குறியை முன்வைக்கிறாங்கல்ல. ஒரு தேர்தலை வச்சு அதிமுகவை கணக்கிடுறது ரொம்ப தப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்கிற கட்சி. அது அதல பாதாளத்துக்கும் போயிருக்கிறது. இமயமலையினுடைய உச்சத்தில் நின்று வெற்றியை பார்த்திருக்கிறது. நீங்க அதிமுகவை ஒரு தேர்தலோடு கணக்கு போட்டு முடித்திட முடியாது. 2024 தேர்தல்ல நிறைய தவறான முடிவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு. கேண்டிடேட் செலக்ஷனே முதல்ல தப்பு. 2வது பல இடங்கள்ல தேர்தல் பணியாற்றவே இல்லை. திருச்சியில எல்லாம் கேண்டிடேட் பல இடங்கள்ல தேர்தல் பணியை ஆற்றல. ஏன் தேர்தல் பணி ஆற்றல? இப்ப தேர்தல் பணி ஆற்றாத ஒருவரை ஏன் நீங்க களத்துல கொண்டு வந்துருக்கீங்க? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த $1 மில்லியன் கொஸ்டின் என்னன்னா, உண்மையிலேயே நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுமா, இல்ல வெற்றி பெறாம பாஜக வெற்றி பெறுவதை நாம வேடிக்கை பார்க்கணுமா? அந்த ஒரு குழப்பமான மனநிலை அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாம தடுமாறினார் நாடாளுமன்ற தேர்தல். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை கைப்பற்ற வேண்டும் என்கிற கவலைப்பாடும் அதற்குண்டான வியூகமும் இருக்கு அவர்கிட்ட. திரும்பவும் நான் சொல்றேன், அவர் முதலமைச்சருக்கு போட்டியிடல, எதிர்கட்சி தலைவருக்கு தான் போட்டியிடுறார். அப்போ இந்த தேர்தல்ல அவருடைய பணி என்பது வேறு விதமாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல்ல வேறு விதமாக இருந்துச்சு. அந்த ஒரு தேர்தலினுடைய வாக்குகளை வைத்து மட்டுமே அதிமுக களத்துல இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இப்பவும் அதிமுக தான் களத்துல இருக்கு. திமுகவுக்கு யார் சார் எதிரினா அதிமுக தான். அதிமுகவுக்கு யார் சார் எதிரினா திமுக தான். திமுக வலுவாக இருக்கு, அதிமுக வலுவிழந்திருக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை வலுவிழந்த அதிமுகவை சரி செய்வதற்கு, செப்பனிட்டு அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு இன்னொரு கட்சி தமிழ்நாட்டுல எலிஜிபிளோ இல்லைங்கிறதும் உண்மை. நீங்க அதை அவ்வளவு எளிதா மறுத்தர முடியாது. சரி சார், அதிமுக வீக் ஆயிடுச்சு, அது தன்னுடைய ஸ்பேஸை இழந்துருச்சு. அப்ப நம்பர் 2க்கு யார் வர்றா? நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அது நிரந்தரமானதா? அது ஊர்ஜிதப்படுத்த முடியுமா இந்த தேர்தல்ல? அதற்குண்டான வாய்ப்பு இருக்கா? இல்ல. நாம் தமிழர் கட்சி எங்க சார் தேர்தல் களத்துல இருக்கு? நீங்க செய்திகளை பாக்குறீங்க, களத்தை பாக்குறீங்க. 10 நாளா ஒரு ஊடகவியலாளரா நாம் தமிழர் கட்சி பத்தின செய்தி எங்காவது களத்துல இருக்கா? எங்காவது ஒரு தொடர்ந்து எப்பவுமே கில்லிங் இன் சைலன்ஸ் தானே பண்றாங்க நாம் தமிழர் கட்சியை. என்னைக்கு அதாவது ஊடக வெளிச்சம் கிடைத்தது? இல்ல, ஊடக வெளிச்சத்தை விட்டுருங்க. நீங்க ஊடக வெளிச்சத்தை விட்டுருங்க. ஊடக வெளிச்சம்ன்றது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு பிறகு எல்லோரும் தங்களை தாங்களே ஊடகங்களாக மாற்றிக் கொண்டார்கள். நாமே ஊடகமாக மாறிட்டோம், அது வேற. ஆனா நீங்க களத்துல எதிரொலிக்குதா? இப்ப திமுக ஒரு எலெக்ஷன் ஃபயர்ல இருக்கு, அதிமுக ஒரு எலெக்ஷன் ஃபயர்ல இருக்கு. நாம் தமிழர் கட்சி எந்த எலெக்ஷன் ஃபயர்ல இருக்குன்னு கேக்குறேன். அது புஸ்வானமாகி போச்சுன்னு சொல்றேன். களத்துல இல்லைன்னு சொல்றேன். செய்தி பேசுபொருள் ஆவதற்கும் நீங்க களத்துல நிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு சார். நீங்க எலெக்ஷன் கேம்பெயின் எங்க நடக்குது? எங்க போய் ஓட்டர்ஸை சந்திக்கிறாங்க? எலெக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருக்காங்க? அவங்களுக்கு என்ன வியூகம் இருக்கு? கட்சி தொடங்கினப்ப என்ன பேசுறீங்களோ அதை தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க தான் மாற்று, நாமே மாற்று அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இயற்கை விவசாயம் குறித்து பேசிட்டு இருக்கீங்க. வேற என்ன புதிய ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்திருக்கீங்க?
மக்கள்கிட்ட என்னத்தை கொண்டு போய் சேர்த்தீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குரல்ல பேசுறீங்க, அதே குரல்ல தான் இப்பவும் பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அதனால களம் அவர்களிடத்துல இல்ல. அவர்களுக்கு களம் சாதகமாகவும் இல்ல. 100 விழுக்காடு அதிமுக, திமுக என்றுதான் களம் சுழன்று கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு தோல்விய வச்சு அஇஅதிமுகவ நம்ம இப்படி குறைச்சு எடை போட்டுற முடியாது. அது எத்தனையோ வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா கூட பர்கூர்ல தோத்துருக்காங்க. அப்படின்றதெல்லாம் நீங்க மேற்கோள் காட்டலாம். ஆனால், இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நான் இன்னொரு விதத்துல நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ அஇஅதிமுக டெபாசிட் இழந்த இடங்கள். இப்ப குமரி மாவட்டத்துல டெபாசிட் இழந்தாங்க. நெல்லையில டெபாசிட் இழந்தாங்க. ராமநாதபுரத்துல டெபாசிட் இழந்தாங்க. சவுத்லலாம் வந்து டெபாசிட் இழந்த காட்சிகள் நம்ம பார்த்தோம். ஆனால், ஆ சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இவைகள் எல்லாம் வந்து அபரிவிதமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏடிஎம்கே வித்தவுட் பாமக. பாமக இல்லாமலேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறத அப்ப பார்க்க முடியுது. அப்ப இது எதை உணர்த்துகிறது? சேலத்துல வந்து 35% மேல வந்து வாங்கியிருக்காரு அப்டின்னா, அப்போ அது என்ன உணர்த்துகிறது? அப்போ அந்த இரட்டை இலைக்குன்னு கிடைத்த வாக்குகளா? அல்லது அந்த 10.5க்குன்னு கிடைத்த வாக்குகளாங்கிற ஒரு கேள்வி இருக்கா? இல்லையா? என்னைக்கு எந்த எந்த அதிமுக நெல்லை சவுத்லயும், நெல்லையிலயும் வந்து படு பாதாளத்துல அடி வாங்கிட்டு, வட தமிழகத்திலயும், கொங்கு மண்டலத்திலயும் இருக்கக்கூடிய சில தொகுதிகள்ல மட்டும் அபரிவிதமான வளர்ச்சி பெற்றிருக்குன்னா, அப்ப அந்த இரட்டை இலைமை தன்மைய நம்ம இன்னும் கடந்த காலத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? சார் எப்பவுமே அரசியலுக்கு ஒரு முக்கோண வியூகம் தேவைப்படும். நீங்க தேர்தல் களத்துல அந்த முக்கோண வியூகத்தை கையில எடுக்கணும். அது என்ன முக்கோண வியூகம்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் செலக்ஷன். 2வது அந்த கட்சி அமைத்திருக்கிற கூட்டணி. 3வது அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. இது 3 தான் தேர்தல் களத்துல உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். கேண்டிடேட் செலக்ஷனே தப்புன்னு சொல்றேன் நான். கரூர்ல ஒரு கேண்டிடேட்ட போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த கேண்டிடேட் எனக்கு ரொம்ப வேண்டியவர். மதிமுகல எங்களோட பணியாற்றியவர். அவர கொண்டு வந்து போட்டாங்க. அவருக்கு வந்து நான் அவர குறைத்து மதிப்பிடல. எனக்கு நண்பர் தான். அவர் ஒரு சாதாரண நகர்மன்ற தலைவராக பொறுப்பு வகிப்பதற்கு தகுதியுடையவர்னு வச்சுக்கோங்க. அவர போய் நீங்க எம்பி எலக்ஷன்ல நிறுத்துனீங்க. எவ்வளவு பெரிய தப்பு அது? அது எப்படி சரியாக இருக்கும்? ஏன் வேண்டாம் வெறுப்பா அப்படி கேண்டிடேட்ட போட்டாரு? அப்ப கேண்டிடேட் செலக்ஷன் தப்பாச்சா? 2வது என்ன பெரிய கூட்டணியா அன்னைக்கு ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சு அதிமுகவால? பெரிய கூட்டணிய ஃபார்ம் பண்ண முடியல. 1. 2 தப்பாச்சா? இப்போ இந்த 2 தவறுகளை வைத்துக் கொண்டு தான் பல இடங்கள்ல டெபாசிட் காலியானாங்க. இப்ப நீங்க மேற்கு மண்டலம் பத்தி சாரி வடக்கு பகுதிகள பத்தி சொன்னீங்க. தருமபுரி, சேலம் போன்ற பகுதிகள்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. பாமக இப்ப இதுல இல்லாமலேயே. என்ன ஆமா. பாமக இல்லாமலேயே. நீங்க இங்க தான் தேமுதிகவினுடைய செல்வாக்கு என்னன்றத புரிஞ்சுக்கணும். தேமுதிகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இந்த வட மாவட்டங்கள்ல இருக்குங்கிறத நீங்க மறுத்துறக்கூடாது. ம். தேமுதிகவினுடைய செல்வாக்கு பாமகவுக்கு நிகரா வட மாவட்டங்கள்ல இருக்குங்கிறத நீங்க மறுக்கக்கூடாது. அதனாலதான் விஜயகாந்த் விருதாச்சலத்துல தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்ப கூட அம்மையார் பிரேமலதா அந்த பகுதிகளில் தான் ஏதோ ஒரு இடத்துல போட்டியிட போறாங்க. ரிஷிவந்தியம், விருதாச்சலம் இந்த மாதிரி தான் எங்கேயோ போட்டியிட போறாங்கன்னு ஒரு செய்தியும் உலா வருது. அதையும் நீங்க எளிதாக கடந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து அதிமுகவுக்கு ஒரு வலிமையை தந்தது. இன்னும் கூடுதலாக நீங்க சொல்லணும்னு சொன்னா, அதிமுக வீக்கா இருக்கே தவிர களத்தை இன்னும் இழக்கல. இந்த நெல்லையில கூட இன்னும் கொஞ்சம் கடுமையா ஃபைட் பண்ணியிருந்தா டெபாசிட் தக்க வச்சிருக்கலாம். கன்னியாகுமரி விட்டுருங்க. கன்னியாகுமரிக்கு திமுகவுமே வீக்கு தான். அதிமுக மட்டும் இல்ல. அதனாலதான் கலைஞர் சொன்னாரு, நெல்லை எனக்கு எல்லை, குமரி எனக்கு தொல்லைன்னு சொன்னாரு. எல்லையே நெல்லையோட முடிஞ்சு போச்சு. குமரி அவங்களுக்கு கட்சியே இல்ல. அதனாலதான் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான கட்சி. நான் இன்னொன்னு குமரி மாவட்டம் குறித்து நான் தவறா பேச விரும்பல. குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரசியலே ஒரு விசித்திரமான அரசியல். அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்துப்போகாத அரசியல் களம் அது. எனவே தேசிய கட்சியோட நீங்க ஆதிக்கம். வந்து ஆமா. நீங்க வந்து அது வெறும் அதிமுகவினுடைய பின்னடைவுன்னு மட்டுமே பாத்திரக்கூடாது. திமுகவும் பல பின்னடைவுகளை குமரியில சந்திச்சிருக்கு. இப்பவும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. எனவே அதிமுக இல்ல பெற்ற அந்த தேமுதிகவுனுடைய செல்வாக்குன்னே வச்சுப்போம் சார். 2019ல தேமுதிக அதே கூட்டணியில இடம் பெற்றுச்சு இல்லையா? அதே அந்த சேலம் செக்மென்ட்ல எடப்பாடி அவர்கள் அந்த எடப்பாடி தொகுதியில வந்து 8000 வாக்கு வித்தியாசத்துல தான் வந்து லீடிங் வந்துச்சு ஏடிஎம்கே. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல்ல பல 1000 வாக்கு வித்தியாசத்துல வந்து பெருவாரியான வித்தியாசத்துல வந்து லீடிங் எடுக்குறாங்க. அதே எடப்பாடில. அப்ப அது இது என்ன உணர்த்துது? இல்ல அதாவது தேர்தலுக்கு தேர்தல் கணக்குகள் மாறும் சார். நீங்க ஒரே மாதிரியான வியூகங்கள் நான் தான் சொன்னேன். முக்கோணமான அணுகுமுறை இருக்கணும்னு சொன்னேன். ஒண்ணு தேர்தல் கூட்டணி, இன்னொன்னு வேட்பாளர்களுடைய தேர்வு. வேட்பாளர் தேர்வுல மாற்றங்கள் இருந்திருக்கலாம். இப்ப பன்னீர்செல்வத்துக்கு விழுந்த ராமநாதபுரம் வாக்குகள் யாருடைய வாக்கு? இண்டிவிஜுவல் பன்னீர்செல்வத்துக்கு கிடைத்த வாக்குன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவருடைய பணிக்கு கிடைத்த வாக்குகள். தேனியில டிடிவி தினகரனுக்கு கிடைச்ச வாக்கு யாருடைய வாக்கு? இண்டிவிஜுவல் தேனியில இருக்கக்கூடிய தினகரனுக்கு வாக்கு. அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். அடுத்த தேர்தலில் இதே வாக்கு இருக்குமானா இருக்காது. தினகரன் ஏற்கனவே நம்பிக்கை இழந்துட்டார். இப்ப அண்ணன் ஓபிஎஸ் இங்க வராம தனியா இருந்து
அடுத்த முறை ராமநாதபுரத்துல இதே வாக்குகளை பெறுவாரான்னா பெற முடியாது. அப்ப தேர்தலுக்கு தேர்தல் கணக்குகள் மாறுபடும். அதனால கணக்குகள் என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் அந்தந்த தேர்தல் கால வியூகத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட வேண்டுமே தவிர, கடந்த தேர்தலோடு இந்த தேர்தல்ல இப்படி இருந்துச்சு, ஏன் இந்த தேர்தல்ல இப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற முடிவுகளை தான் மக்கள் எடுப்பார்கள். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. திரு விஜய் அவர்கள் இப்போ கருத்து கணிப்பிலும் அவருக்கு வந்து வரக்கூடிய சமீப கருத்து கணிப்பிலும் பின்னடைவாகவும் 10க்கும் கீழான சதவீதம் கொடுக்கிறார்கள். இப்போ அவர் சிட்டிஸ் அவருக்கு ஓரளவு 15லேருந்து 18% இருக்குன்றாங்க. கிராமப்புறங்கள்ல தான் இல்ல பெருசா அப்படின்ற மாரி நீங்களும் அந்த இத சுட்டிக்காட்டுனீங்க. சிட்டில இப்போ குறிப்பா பெரம்பூரோ, இல்ல வேளச்சேரியோ இது மாரியான தொகுதிகள்ல அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி ஒருவேளை அவர் ஒரு கிரவுட் புல்லர், ஒரு பிரபலம், அவர் சென்னை திமுகவோட கோட்டை என்றும் அந்த கருத்து கணிப்பிலேயே கூட திமுக ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் பண்ணிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தான் ஜெயிக்கும் சென்னை மாவட்டத்தை அப்படின்ற மாதிரி தான் தகவலும் நம்ம சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான இடத்துல வந்து டிவிகேனோட பிரபலமான முகங்கள் ஆதவ அர்ஜுனா, புசியானந்த் இவர்கள் எல்லாம் சென்னையில் போட்டியிட்டால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிறைவான கருத்து. இல்ல, பெரம்பூர்ல போட்டியிட்டா விஜயே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்றதாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்க கட்டமைப்பு வலுவாக இருக்கிற பகுதி பெரம்பூர் பகுதி. பெரம்பூர்ல 2006ல மதிமுகல வேளச்சேரி மணிமாறன் எங்க நண்பர் ஒருத்தர் போட்டியிட்டாரு. நான் தேர்தல் பணியில முழுமையாக ஈடுபட்டிருந்தேன். யதார்த்தமான உண்மை என்னன்னா, திமுக களத்தை அங்க இழந்ததே கிடையாது. ஒண்ணு திமுக கூட்டணி, இல்ல திமுக. இப்படிதான் அங்க வெற்றி இருந்திருக்கு. சில தேர்தல்ல 1-2 தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுவும் ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல. மறைந்த வெற்றிவேல் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில வெற்றி பெற்றார். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க? 800 சொச்ச வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றார். ஆனா திமுக 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ பெரம்பூரினுடைய தேர்வு என்பதே தவறான தேர்வு. அங்க விஜய்க்கே களம் சாதகமாக இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இவங்க ஒரு போலி பிம்பத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இவங்களுக்கு வந்து சென்னையினுடைய அரசியலே புரியல. நீங்க கோயம்புத்தூர் பகுதி மாதிரியான அரசியல் என்பது வேறு. ஏன் வந்து கமலஹாசன் வந்து சென்னையை தேர்வு பண்ணாம கோயம்புத்தூரை போய் தேர்வு பண்ணாரு? சிட்டிக்குள்ள இதே மாதிரியான ஒரு அரசியல் மைலேஜ் இருக்கத்தானே செஞ்சிச்சு. பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்கத்தானே செஞ்சிச்சு மக்கள் நீதி மையத்துக்கு. அதை மையப்படுத்தி தானே அவங்களும் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் சிட்டி பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ற கட்சியாகத்தான் இருந்தது. பொதுவாகவே சார், உங்களுக்கு சிட்டியில இருக்கிற வாக்காளர்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும், கிராமப்புறத்துல இருக்கிற வாக்காளர்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். கிராமப்புறத்துல வாக்காளர்கள் கேண்டிடேட்ஸை பார்க்க மாட்டாங்க, சின்னத்தை பார்ப்பாங்க பெரும்பாலும், அந்த கட்சியை பார்ப்பாங்க பெரும்பாலும். ஆனா சிட்டியில அப்படி கிடையாது. கேண்டிடேட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டியை பார்ப்பாங்க. இவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவாருன்ற ஒரு அணுகுமுறை அவங்க கிட்ட இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கும். அதனாலதான் கோயம்புத்தூருக்கு போனாரு. ஏன் சென்னைக்கு வந்திருக்கலாமே? ஏன் சென்னைக்கு வரல? கமலஹாசனுக்கு நல்லா தெரியும் சென்னைக்குள்ள கமலஹாசனுடைய பருப்பு வேகாதுன்னு. இப்ப விஜய்க்கு யாரோ தவறா சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து சென்னைக்குள்ள போட்டிட்டு அப்படி நடக்கும், இப்படி எல்லாம் வெற்றி பெற்றலாம். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய 18,000 19,000 வாக்குகள் விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. திமுக ஏற்கனவே 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு இடத்துல போய் நீங்க போட்டிடுறீங்கன்னா திமுக அவ்வளவு எளிதா களத்தை இழந்துருமா? அவ்வளவு எளிதா நீங்க களத்தை வென்றெடுத்துட முடியுமா? பெரிய சேலஞ்ச் இல்லையா அது? எனவே விஜய்க்கே களம் சாதகமா இல்லைன்றப்ப ஆதவ அர்ஜுனா, புஷியானந்த் எல்லாம் தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இவங்க யாருமே டெபாசிட் பெற மாட்டாங்க. தவறான தேர்வுக்குள் போகிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜயை கொண்டு போய் சென்னையில மாட்டி விட்டு இவங்க எல்லாம் வேற எங்கேயாவது போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இவங்க சென்னையில களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை அப்படியே களமிறங்கினா வைப்பு தொகை இழப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரில் ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மீண்டும் நன்றி. நன்றி.